என் அன்பு மகனே, மகளே, உன் கண்களில் தேங்கி நிற்கும் கண்ணீரோடு மூச்சு திணற திணற நீ எனக்கு ஏற்றி வைத்த தீபத்தின் ஒளியில் உன்னை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எத்தனை முறைதான் நான் ஈசனை அழைப்பது? என் குரல் அந்த பனிமலை நாதனுக்கு கேட்கவில்லையா? என் கஷ்டங்கள் அவருக்கு தெரியவில்லையா? ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு இருட்டு என்ற உன்னுடைய விரக்தியான குரல் என் செவிகளை வந்தடைந்து பல காலங்கள் ஆகிவிட்டன. இந்த செய்தியை முழுமையாக கேட்கும் பொறுமை உங்களுக்கு இருந்தால் உங்கள் தலையெழுத்தையே மாற்றும் பெருங்கருணை அந்த சிவபெருமானுக்கு உண்டு. இந்த காணொளியின் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் ஆன்மாவிற்கான அருமருந்து. அதனால் ஈசன் நினைவோடு காணொளிக்கு ஒரு விருப்பத்தை லைக் தெரிவித்துவிட்டு முழுமையாக கேளுங்கள். உன் ஒவ்வொரு பெருமூச்சிலும் இருக்கும் வலியை நான் அறிவேன். இரவுகளில் யாருக்கும் தெரியாமல் தலையணையில் முகம் புதைத்து நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் என் கைலாயத்தின் படிகளில் வந்துதான் விழுந்திருக்கிறது. நீ அனாதை அல்ல, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனின் செல்லப்பிள்ளை நீ ஒரு விஷயத்தை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். சிவனின் மௌனம் என்பது உன்னை புறக்கணிப்பது அல்ல. பிரபஞ்சத்தின் அசைவுகளை தீர்மானிக்கும் நான் உன் வாழ்க்கை புத்தகத்தின் மிக முக்கியமான ஒரு அத்தியாயத்தை இப்போது தீவிரமாக எழுதி கொண்டிருக்கிறேன். ஒரு சாதாரண சிறுகதையை எழுத எவ்வித கவனமும் தேவையில்லை. ஆனால் தலைமுறைகள் பேசப்போகும் ஒரு மாபெரும் இதிகாசம் எழுதப்படும் போது அங்கே ஒரு பேரமைதி நிலவும். உன் வாழ்க்கையில் இப்போது நீ உணரும் இந்த அமைதியும் தேக்க நிலையும் அந்த மாபெரும் இதிகாசம் எழுதப்படுவதற்கான மௌனமே தவிர நான் உன்னை கைவிட்டதற்கான அடையாளம் அல்ல. இத்தனை நாட்களாக உனக்குள் ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி இருந்து கொண்டே இருக்கிறது. நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கவில்லையே, மற்றவர்களுக்கு என்னால் முடிந்த நன்மைகளைத்தானே செய்தேன். பின் ஏன் அவர்கள் என்னை இப்படி வஞ்சித்தார்கள்? ஏன் என் முதுகுக்கு பின்னால் குத்தினார்கள் என்று நீ குமுறிக் கொண்டிருக்கிறாய். உன் உழைப்பை உறிஞ்சிக்கொண்டு உனக்கு கிடைக்க வேண்டிய பெயரையும் புகழையும் வேறு யாரோ தட்டி பறித்துச் சென்றதை நினைத்து நீ இன்னும் ரத்தம் சிந்திக் கொண்டிருக்கிறாய். ஆனால் கர்ம வினைகளின் கணக்கை பராமரிக்கும் நான் செய்த ஒரு மிகப்பெரிய ரகசியம் உனக்கு புரியவில்லை. அவர்கள் உன்னை ஏமாற்றிவிட்டதாக, உன் பணத்தை பறித்து விட்டதாக நீ நினைக்கிறாய். உண்மையில் நடந்தது அதுவல்ல. நீ பல பிறவிகளாக சுமந்து வந்த உன்னுடைய தீய கர்ம வினைகளையும் பாவங்களையும் நான் யார் தலையிலாவது ஏற்றி உன்னை சுத்தப்படுத்த வேண்டும் என்று நினைத்தேன். அதற்காகவே அந்த துரோகிகளை உன் வாழ்க்கையில் அனுமதித்தேன். உனக்கு துரோகம் செய்தவர்கள் உன் செல்வத்தை திருடவில்லை, மாறாக உன் தலையில் இருந்த சாபங்களையும் பாவங்களையும் தாங்களே விருப்பப்பட்டு தங்கள் தலையில் சுமந்து கொண்டு சென்று விட்டார்கள். இப்போது சொல், அவர்கள் உன்னை ஏமாற்றினார்களா அல்லது உன் பாவங்களை சுமந்து கொண்டு உன்னை காப்பாற்றினார்களா? இப்போது நீ முற்றிலும் தூய்மையாக இருக்கிறாய். உனக்கான தடைகள் அனைத்தும் அவர்களோடு சென்றுவிட்டது. எந்த துரோகிகளை நினைத்து நீ கண்ணீர் வடித்தாயோ அவர்கள் உனக்கு செய்த மிகப்பெரிய உதவி இதுதான். இனி அவர்களை நினைத்து ஒரு வினாடி கூட நீ வருத்தப்படக்கூடாது. உன் தற்போதைய நிலைமையை எண்ணி நீ பல இரவுகள் தூக்கத்தை தொலைத்திருக்கிறாய். கையில் காசில்லை என்றால் இந்த சமூகம் ஒரு மனிதனை எப்படி பார்க்கும், எப்படி நடத்தும் என்பதை நீ வலிகளோடு கற்றுக்கொண்டு விட்டாய். எந்த உறவுகள் உன்னை கொண்டாடினார்களோ அதே உறவுகள் இன்று உன்னை ஒரு சுமையாக பார்க்கிறார்கள். சுப நிகழ்ச்சிகளில் உன்னை ஓரம் கட்டுகிறார்கள். இவன் வாழ்க்கையில் இனி அவ்வளவுதான், இவனால் இனி எழ முடியாது என்று உன்னை பார்த்து பலரும் பரிகசிப்பதை நீ மௌனமாக தாங்கிக் கொண்டிருக்கிறாய். உனக்குள் இருக்கும் திறமைக்கு நீ எப்போதோ பெரிய ஆளாக வந்திருக்க வேண்டும். ஆனால் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உன்னை தடுத்து நிறுத்துவது போல உணர்கிறாய் அல்லவா? என் அன்பு குழந்தையே கேள். ஒரு மாபெரும் நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நாடகத்தின் உச்சக்கட்ட காட்சி கிளைமேக்ஸ் தொடங்குவதற்கு முன்பு திடீரென்று மேடையில் திரையிடப்பட்டு ஒரு பெரிய இருள் சூழும் அல்லவா? பார்வையாளர்கள் அனைவரும் அவ்வளவுதான், நாடகம் முடிந்துவிட்டது என்று நினைப்பார்கள். ஆனால் அந்த இருட்டு நாடகம் முடிந்துவிட்டதற்கான அடையாளம் அல்ல. அதைவிட ஒரு பிரம்மாண்டமான அடுத்த காட்சிக்கு மேடை தயாராகி கொண்டிருக்கிறது என்பதற்கான அறிகுறி. உன் வாழ்வில் இப்போது சூழ்ந்திருக்கும் இந்த இருளும் வறுமையும் தேக்க நிலையும் அப்படித்தான். இது உன் வாழ்க்கையின் முடிவல்ல. சிவன் உனக்காக அமைத்துக் கொண்டிருக்கும் அடுத்த பிரம்மாண்டமான காட்சிக்கான தயாரிப்பு நேரம். அந்த திரை விலகும் நேரம் மிக நெருங்கிவிட்டது. இன்னும் ஒரு சில நாட்களில் உனக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது. உன்னை ஏளனமாக பார்த்த அதே கண்கள் உன் வளர்ச்சியை கண்டு மிரண்டு போக போகின்றன. உன்னை ஒதுக்க நினைத்தவர்கள் உன்னை தேடி வந்து உன் உதவியை கெஞ்சும் ஒரு காலத்தை நான் உருவாக்கி தரப்போகிறேன். ஒரு மன்னனுக்கு முடிசூட்டு விழா நடப்பதற்கு முன் அவனுக்கு பல கடுமையான பயிற்சிகள் வழங்கப்படும். பசியோடு இருக்க பழக்கப்படுத்தப்படுவான். அவமானங்களை தாங்கும் மனப்பக்குவம் அவனுக்கு கற்றுத்தரப்படும். இவை அனைத்தும் அவனை வீழ்த்துவதற்கல்ல, ஒரு நாட்டை ஆளும் தகுதி அவனுக்கு இருக்கிறதா என்பதை உறுதி செய்வதற்கு. நீயும் இப்போது சிவனின் ராஜ்யத்தில் மகுடம் சூட தயாராகி கொண்டிருக்கிறாய்.
இத்தனை காலமாக உனக்கு வந்த வறுமையும் அவமானமும் தோல்விகளும் உன்னை தகுதிப்படுத்தும் பயிற்சிகளை தவிர உன்னை அழிப்பதற்கான ஆயுதங்கள் அல்ல. நீ அந்த பயிற்சியில் முழுமையாக வெற்றி பெற்று விட்டாய். உன் பொறுமைக்கான பரிசு இதோ என் கைகளில் இருக்கிறது. அதை உன்னிடம் ஒப்படைக்கும் அந்த நன்னாள் வந்துவிட்டது. உன் மனதை சாந்தப்படுத்து. நீண்ட மூச்சை இழுத்துவிடு. ஓம் நமசிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை உன் இதய துடிப்போடு கலந்துவிடு. நடக்கப் போவது எல்லாமே நீ நினைத்து பார்க்க முடியாத அளவு மிகப்பெரிய நன்மையாகவே இருக்கும். என் அன்பு குழந்தையே, நேற்றைய இரவு வரை நீ பட்ட கடனின் வலியை நான் அறிவேன். நாளை விடிந்தால் யாருக்கு என்ன பதில் சொல்வது, கொடுத்த வாக்கை எப்படி காப்பாற்றுவது என்று தெரியாமல் இருட்டறையில் சுவரையே வெறித்து பார்த்தபடி நீ கழித்த ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு தெரியும். இந்த உலகில் பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல, அது ஒரு மனிதனின் மரியாதையையும் அவனது குணத்தையும் தீர்மானிக்கும் அளவுகோலாக இந்த சமூகம் மாற்றிவிட்டது என்பதை நீ முழுமையாக உணர்ந்துவிட்டாய். பணமில்லாத காரணத்தால் நீ எவ்வளவு உண்மையான அன்பை காட்டினாலும் அதை யாரும் மதிக்கவில்லை. உன் நியாயமான கோபத்தை கூட கேலிக்கூத்தாக பார்த்தார்கள். என்னிடம் மட்டும் கொஞ்சம் வசதி இருந்திருந்தால் இவர்கள் என்னிடம் இப்படி பேசியிருப்பார்களா என்று உனக்குள் நீயே குமுறி குமுறி அழுதிருக்கிறாய். உன் தேவைகளுக்காக உனக்கு சற்றும் தகுதியில்லாத மனிதர்களிடம் எல்லாம் நீ கைகட்டி நின்றதை நான் பார்த்தேன். அப்போது என் நெஞ்சமே வெடித்தது. என் பிள்ளை என்னை தவிர வேறு யாரிடமும் தலைகுனிய கூடாது என்பதுதான் என் விருப்பம். ஆனால் மனிதர்களின் உண்மையான முகத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அந்த சூழ்நிலையை நான் அனுமதித்தேன். யார் உனக்கு உண்மையானவர்கள், யார் பணத்திற்காக உன்னோடு நடிக்கிறார்கள் என்பதை இப்போது நீ தெளிவாக புரிந்து கொண்டாயல்லவா? இதுவே போதும். இனி நீ யாரிடமும் கையேந்த வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் உனக்கு சேர வேண்டிய நியாயமான செல்வத்தை தடுத்து நிறுத்திய அத்தனை தடைகளையும் நான் இன்று சுக்குநூறாக உடைத்துவிட்டேன். இதுவரை உன்னை தேடி வராத வாய்ப்புகள் இனி உன்னை தேடி உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கும். உன்னுடைய உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று நீ வருந்தினாயல்லவா? இனி உன்னுடைய சிறு உழைப்புக்கும் பிரம்மாண்டமான பலன் கிடைக்கும் காலம் வந்துவிட்டது. உன் கைகளில் சேரும் செல்வம் வட்டிக்கு மேல் வட்டி கட்டும் சாதாரண பணமாக இருக்காது. அது பல தலைமுறைகளை வாழ வைக்கும் லக்ஷ்மி கடாட்சமாக நிலைத்து நிற்கும். இதை நான் உனக்கு தரும் சத்தியமாகவே எடுத்துக்கொள். பொருளாதாரம் ஒரு புறம் என்றால், உன் குடும்பத்திற்குள் இருக்கும் இறுக்கமான சூழ்நிலையை பார்த்து நீ தினமும் பயப்படுகிறாய். அன்பாக பேச வேண்டிய உறவுகள் உன்னை புரிந்து கொள்ளாமல் வார்த்தைகளால் உன்னை குத்தி கிழித்துக் கொண்டிருக்கிறார்கள். என் மனதை புரிந்து கொள்ள இந்த வீட்டில் ஒரு ஜீவன் கூட இல்லையா? நான் யாருக்காக இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்ற உன் ஏக்க பெருமூச்சு என் செவிகளை தொட்டுவிட்டது. சில நேரங்களில் நீயே உனக்கு நெருக்கமானவர்களிடம் உன் நியாயத்தை எடுத்துச் சொல்ல போராடுகிறாய். ஆனால் அவர்கள் அதை கேட்பதாக இல்லை. என் அன்பு குழந்தையே, இனி நீ அமைதியாக இரு. உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடம் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் வீண் விவாதமாகத்தான் மாறும். உன் தரப்பு நியாயத்தை நான் அறிவேன். இனி உனக்காக நான் பேசுகிறேன். என் பேச்சிற்கு வார்த்தைகள் தேவையில்லை. என் செயல்கள் அவர்களுக்கு உன் அருமையை உணர்த்தும். உன்னை காயப்படுத்திய அதே உறவுகள் இவனை போய் நாம் தவறாக புரிந்து கொண்டோமே என்று குற்ற உணர்ச்சியில் கலங்கும் காலம் மிக அருகில் இருக்கிறது. அதுவரை நீ எந்த எதிர்வினையும் ஆற்றாமல் என் மீது முழு பாரத்தையும் போட்டுவிட்டு அமைதியாக இரு. இந்த தொடர் கவலைகளால் உன் உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. உனக்கு அடிக்கடி ஏற்படும் உடல் சோர்வும் சின்ன சின்ன வலிகளும் உண்மையில் நோய்கள் அல்ல. அது உன் மனதின் அதீத சிந்தனையால் ஏற்பட்ட பாரம். என்னை யாராவது ஆறுதலாக அரவணைக்க மாட்டார்களா? நான் சாய்ந்து கொள்ள ஒரு தோள் கிடைக்காதா என்ற உன் ஆத்மாவின் ஏக்கம்தான் அந்த சோர்வுக்கு காரணம். உன் மருத்துவர் நானே. இன்று முதல் நீ எந்த வேலை செய்தாலும் இது ஈசனுக்கான வேலை என்று நினைத்துச் செய். நீ உறங்கச் செல்லும் முன் சிவா, என் கவலைகளை நீ பார்த்துக்கொள் என்று முழுமையாக என்னை நம்பி கண்ணை மூடு. உன் தலைமாட்டில் அமர்ந்து உன்னை தாலாட்டி உறங்க வைக்கும் தாயாக நான் இருக்கிறேன். என் விபூதியை நெற்றியில் இட்டுக்கொள். அது உன்னை சுற்றிலும் ஒரு கவசமாக மாறி எந்த தீய சக்தியையும் அண்டவிடாமல் தடுக்கும். உனக்குள் இருக்கும் சோர்வு நீங்கி ஒரு புது ரத்தம் பாய்வது போன்ற உற்சாகத்தை நீ இனி உணர்வாய். உன்னை சுற்றி இருப்பவர்கள் பலரும் உன்னை பார்த்து பரிதாபப்படுகிறார்கள். பாவம், இவன் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே, இவனால் எப்படி இதிலிருந்து மீண்டு வரப்போகிறான் என்று பேசிக்கொள்கிறார்கள். சிலர் உனக்கு ஆறுதல் சொல்வது போல நடித்து உள்ளுக்குள் சந்தோஷப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் யாருக்கும் தெரியாது ஈசனின் கணக்கு இப்போதுதான் தொடங்கியிருக்கிறது என்று. உனக்காக பரிதாபப்பட்ட அதே மனிதர்கள் நாளை உன்னை பார்த்து பிரமித்து போகும் அளவுக்கு உன் வாழ்க்கை தடம் மாறப் போகிறது. இவன் இப்படி ஒரு உச்சத்திற்கு செல்வான் என்று நாங்கள் கனவில் கூட நினைக்கவில்லை என்று உலகமே ஆச்சரியப்படும்.
அந்த ஆச்சரியத்தை நிகழ்த்தி காட்ட நான் தயாராகிவிட்டேன். நீ சாதாரணமானவன் அல்ல. என் மூச்சு காற்றில் ஒரு துளியை வைத்து படைக்கப்பட்டவன் நீ. உன் தோல்வி என்பது என்னுடைய தோல்வி. என் பக்தனை வீழச் செய்து வேடிக்கை பார்க்கும் கல் நெஞ்சக்காரன் அல்ல நான். நான் உன்னை கைவிட மாட்டேன். இனி உன் வாழ்க்கையில் நிகழப்போகும் அந்த பெரிய மாயாஜாலம் என்ன தெரியுமா? எப்படிப்பட்ட மனிதர்கள் உன்னை தேடி வரப்போகிறார்கள் தெரியுமா? சொல்கிறேன் கேள். என் அன்பு குழந்தையே, இதுவரை உன்னை ஏமாற்றியவர்கள், உன்னை பயன்படுத்தி கொண்டவர்கள், உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிட்டார்கள் அல்லவா? இப்போது உன்னை சுற்றி ஒரு பெரிய வெற்றிடம் இருப்பதை நீ உணர்கிறாய். தனிமையில் தவிப்பதாக நினைக்கிறாய். ஆனால் அந்த வெற்றிடத்தை நிரப்ப என் கணங்களை, என் தூதர்களை மனித ரூபத்தில் நான் உன்னை நோக்கி அனுப்பி வைத்துள்ளேன். யார் உனக்கு உதவ மாட்டார்கள் என்று நீ நினைத்தாயோ அவர்கள் மூலமாகவே உனக்கான வாசல் இனி திறக்கும். உன்னை தேடி வரப்போகும் புதிய மனிதர்கள் உன்னிடம் எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். உன் வலியை தங்கள் வலியாக கருதி உன்னை எந்த பிரதிபலனும் இல்லாமல் தூக்கி நிறுத்துவார்கள். இதனால் வரை நீ தேடி அலைந்த உண்மையான அன்பு, கலப்படமில்லாத நட்பு இனி உன்னை வந்தடையும். அவர்கள் மனிதர்கள் அல்ல, உனக்காக ஈசன் அனுப்பிய கவசங்கள் என்பதை நீ விரைவில் உணர்வாய். உனக்கு எதிராக சதித்திட்டங்கள் தீட்டியவர்கள், உன் வீழ்ச்சியை பார்த்து சிரிக்க காத்திருந்தவர்கள் இனி என்ன ஆவார்கள் என்று தெரியுமா? அவர்கள் தொடுக்கும் எந்த தாக்குதலும், எந்த வஞ்சகமும் உன்னை ஒருபோதும் வந்தடையாது. ஏனென்றால் உன்னை சுற்றிலும் என் நாமமாகிய ஓம் நமசிவாய என்னும் கண்ணுக்கு தெரியாத, எந்த சக்தியாலும் உடைக்க முடியாத ஒரு வேலி அமைக்கப்பட்டு விட்டது. உனக்கு கெடுதல் நினைக்க கையை ஓங்குபவர்கள் தங்களுக்கு தாங்களே வைத்துக் கொண்ட சூனியத்தில் வீழ்வார்களே தவிர என் செல்ல பிள்ளையான உனக்கு ஒரு சிறு கீறல் கூட விழ நான் அனுமதிக்க மாட்டேன். நீ அவர்களை பற்றி கவலைப்படுவதை முதலில் நிறுத்து. அவர்களை சிவனிடம் விட்டுவிடு. நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் மனதில் இத்தனை காலமாக உறைந்து போயிருந்த பயம், நாளை என்ன நடக்குமோ, என் எதிர்காலம் என்ன ஆகுமோ, என் பிள்ளைகளின் நிலை என்ன ஆகுமோ, என்னை நம்பியவர்களை எப்படி காப்பாற்றுவேன் என்ற அந்த நெஞ்சை அடைக்கும் பயத்தை நான் இப்போது என் மூச்சுக்காற்றால் ஊதி தள்ளிவிட்டேன். இனி உன் நெஞ்சில் இருப்பது பயமல்ல, ஒரு மாபெரும் சிங்கம் கர்ஜிப்பது போன்ற அசைக்க முடியாத தைரியம். உன் தலையெழுத்தை நான் மாற்றி எழுதிவிட்டேன். நீ எடுத்த காரியங்கள் அனைத்தும் இனி உனக்கு சாதகமாகவே முடியும். மூடிக்கிடந்த அத்தனை கதவுகளும் திறக்க காத்திருக்கின்றன. உனக்கே தெரியாத, நீயே உணராத உன் அபாரமான திறமைகளை இந்த உலகம் வாய் பிளந்து பார்த்து அங்கீகரிக்கும் நேரம் வந்துவிட்டது. இதுவரை நீ தொட்டதெல்லாம் தோல்வியாக மாறியிருக்கலாம். ஆனால் இன்று முதல் நீ கை வைக்கும் ஒவ்வொரு காரியமும் என் கைகள் உன்னோடு சேர்ந்து தொட்டு ஆசிர்வதித்த காரியமாக மாறும். பிறகு அது எப்படி தோல்வியடையும்? ஈசன் கை வைத்தால் அங்கே ஏது தோல்வி? என் மகனே, மகளே, நீ என் அருளை பெறுவதற்காக எதையும் செய்ய வேண்டாம். எனக்காக நீ பட்டினி கிடக்க வேண்டாம். எனக்காக நீ உன்னை வருத்திக் கொள்ள வேண்டாம். காடு மலை என அலைய வேண்டாம். நீ எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக சிரித்தபடி வாழ்வதை பார்ப்பது மட்டும்தான் இந்த ஈசனுக்கு நீ செய்யும் மிகப்பெரிய பூஜை. உன் முகத்தில் இருக்கும் அந்த நிம்மதியான புன்னகைதான் எனக்கு பிடிக்கும். கடந்த காலத்தை நினைத்து இனி ஒரு முறை கூட பெருமூச்சு விடாதே. எனக்கு அப்படி நடந்துவிட்டதே, என் நேரம் அப்படி இருந்து விட்டதே என்று புலம்பாதே. இன்று இந்த நிமிடம் என் வார்த்தைகள் உன் காதுகளில் விழுந்த இந்த நொடியிலிருந்து உன் பழைய வாழ்க்கை முற்றிலுமாக முடிந்துவிட்டது. இனி நீ வாழப்போவது நான் உனக்காக என் கைகளால் செதுக்கிய முற்றிலும் புதிய வளமான வாழ்க்கை. உன் கண்ணீரை துடைத்துக்கொள். எழுந்து நில், நிமிர்ந்து பார். இந்த உலகத்தில் உனக்கான சிம்மாசனம் தயாராகிவிட்டது. அதை ஆளும் தகுதியை உன்னுடைய இத்தனை கால வலிகளின் மூலமும் கஷ்டங்களின் மூலமும் நீ முழுமையாக பெற்றுவிட்டாய். இனி உனக்கு கிடைப்பதெல்லாம் ராஜமரியாதையும் பெருவெற்றிகளும் மட்டுமே. உன் வாழ்க்கையில் மழையாக பொழியப் போகும் அந்த மாபெரும் அதிசயங்களை 2 கைகளாலும் அள்ளிக்கொள்ள தயாராகு. நான் இருக்கிறேன். என்றென்றும் உன்னோடு, உன் மூச்சு காற்றாக, உன் இதய துடிப்பாக நான் இருப்பேன். போய் வா என் செல்லப்பிள்ளையே. உனக்கான பொற்காலம் தொடங்கிவிட்டது. என் அன்பு குழந்தையே, உனக்கான சிம்மாசனம் தயாராகிவிட்டது என்று சொன்னேன் அல்லவா? ஆனால் அந்த சிம்மாசனத்தில் அமரும் முன்பு உனக்குள் இருக்கும் ஒரு சிறு தயக்கத்தையும் பயத்தையும் நான் வேரோடு பிடுங்கி எறிய விரும்புகிறேன். இத்தனை காலமாக நீ யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்று தெரியாமல் உன் வெள்ளந்தி மனதை கொண்டு எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்பினாய். உன்னிடம் இனிமையாக பேசியவர்களை எல்லாம் நல்லவர்கள் என்று நினைத்து உன் ரகசியங்களை, உன் பலவீனங்களை அவர்களிடமே பகிர்ந்து கொண்டாய். அவர்களோ அதை உனக்கு எதிராகவே பயன்படுத்திக் கொண்டார்கள். எல்லோரையும் நம்பியதற்காக எனக்கு கிடைத்த தண்டனையா இது என்று நீ கலங்கியது எனக்கு தெரியும். ஆனால் இனி அப்படி ஒரு நாளும் நடக்காது. ஏனென்றால் நான் உனக்குள் இருக்கும் நெற்றிக் கண்ணை திறக்கப் போகிறேன். ஆம்,
உன்னுடைய உள்ளுணர்வு இன்ட்யூஷன் இனி ஒரு ஞானியைப் போல மிக துல்லியமாக வேலை செய்யும். இனி யார் உன்னிடம் நல்லவர்கள் போல நடிக்க வந்தாலும் சரி, யாருடைய மனதிலாவது உன்னை பற்றிய வஞ்சகமோ சுயநலமோ ஒளிந்திருந்தாலும் சரி, அவர்கள் முகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே அவர்களது உண்மையான நோக்கத்தை என் ஒளி உனக்கு காட்டிக் கொடுத்துவிடும். உன்னை ஏமாற்ற நினைக்கும் எவரும் இனி உன் கண்களை பார்த்து பேசவே நடுங்குவார்கள். அந்த அளவுக்கு உன் பார்வையில் சிவனின் தீர்க்கமான சக்தி ஊடுருவி இருக்கும். பல நேரங்களில் எனக்கு ஏன் இந்த மனக்குழப்பம், நான் எடுக்கும் முடிவு சரியானதா, அல்லது மீண்டும் ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்வேனா என்று நீயே உனக்குள் தவித்துப் போன தருணங்கள் உண்டு. இனி அந்த தவிப்பு உனக்கு இருக்காது. ஏனென்றால் நீ ஒரு முடிவை எடுக்கும்போது உன் உள்ளிருந்து இதைச் செய்யாதே என்று உன்னை சரியான பாதையில் வழிநடத்தும் குரலாக நானே ஒலிக்கப் போகிறேன். உனக்கு வரும் அந்த முதல் எண்ணம் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிங்க்ட் சிவனுடைய வாக்காகவே இருக்கும். அதை நீ முழுமையாக நம்பலாம். அது மட்டுமல்ல, உன் வீட்டைச் சூழ்ந்திருந்த உன் நிம்மதியை குறைத்துக் கொண்டிருந்த அந்த ஒருவிதமான எதிர்மறை அதிர்வுகள் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் முற்றிலுமாக விலகிவிட்டன. யாரோ உன் மீது ஏவிய திருஷ்டியோ அல்லது உன் வளர்ச்சியைக் கண்டு உனக்கு நெருக்கமானவர்களை விட்ட பெருமூச்சோ உன் வீட்டின் சந்தோஷத்தை முடக்கி போட்டிருந்தது. இன்று முதல் அந்த தடைகள் உடைந்துவிட்டன. உன் வீட்டில் சுபகாரியங்களுக்கான பேச்சுகள் இனி உற்சாகமாக தொடங்கும். பல வருடங்களாக நடக்காமல் தள்ளிப்போன நல்ல காரியங்கள் எந்த தடையுமின்றி இனிதே நடந்தேறும். கணவன் மனைவிக்குள் இருந்த காரணமில்லாத ஊடல்கள், பேசி தீர்க்க முடியாத இடைவெளிகள் எல்லாம் மறைந்து போகும். ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்ளும் உண்மையான அன்பு அந்த வீட்டில் மலரும். குடும்பத்தில் உள்ளவர்களின் மனக்கசப்புகள் நீங்கி அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரு சக்தியாக நீ மாறப்போகிறாய். உன்னுடைய ஆரோக்கியத்திற்காக நீ பட்டப்பாடு எனக்கு தெரியும். எனக்கு என்ன வியாதி என்றே தெரியவில்லையே, ஏன் உடம்பில் எப்போதும் இப்படி ஒரு சோர்வு ஒட்டிக்கொண்டிருக்கிறது என்று நீ பல இரவுகள் மருத்துவத்திற்காக அலைந்தாய். அந்த உடல் வலிகளெல்லாம் உண்மையிலேயே நோய்கள் அல்ல. அது இத்தனை காலமாக நீ சுமந்து கொண்டிருந்த மன அழுத்தத்தின் வெளிப்பாடுதான். இன்று முதல் உன்னுடைய மனதை நான் இறகு போல லேசாக்கிவிட்டேன். இனி உன் உடலில் ஒரு புது ஆற்றல் பாய்வதை, ஒரு புது ரத்தம் ஊறுவதை நீயே கண்கூடாக உணர்வாய். ஒவ்வொரு நாள் காலையில் நீ கண் விழிக்கும் போதும் உனக்கு பிடித்தால் என் விபூதியை நெற்றியிலிட்டுக்கொள், அல்லது என்னை மனதார ஒரு முறை நினைத்துக்கொள். அது வெறும் சாம்பலோ சாதாரண நினைப்போ அல்ல, அகிலத்தையே காக்கும் என் கவசம் அது. அந்த சக்தி உன்னோடு இருக்கும்போது எந்த பிணியும் உன்னை அண்டாது. நீ ஒரு விஷயத்தை மட்டும் ஆழமாக நம்பு. இதுவரை நீ இழந்தது எதுவும் உன்னுடையதல்ல. உன்னை விட்டு போக வேண்டிய கர்ம வினைகள்தான் அப்படி உருமாறிச் சென்றன. இனி உனக்கு கிடைக்கப் போவது மட்டுமே எனக்காகவும் உனக்காகவும் பிரத்யேகமாக படைக்கப்பட்டது. பிரபஞ்சம் முழுவதும் திரண்டு வந்து உனக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை செல்வங்களையும் நிம்மதியையும் உன் காலடியில் கொண்டு வந்து சேர்க்கும் நேரம் ஆரம்பமாகிவிட்டது. உனக்கு நான் கொடுக்கும் இந்த ஆசீர்வாதத்தை முழுமையான திறந்த மனதோடு ஏற்றுக்கொள். உன் 2 கைகளையும் விரித்து உனக்காக காத்திருக்கும் அந்த அதிசயங்களை அரவணைக்க தயாராகு. என் அன்பான உயிரே, உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் நான் எவ்வளவு உன்னிப்பாக கவனித்து வருகிறேன் என்பது உனக்கு தெரியாது. பல முறை நீ தனிமையில் அமர்ந்து நினைத்திருக்கிறாய், எனக்கு இவ்வளவு திறமைகள் இருந்தும், என் உழைப்பு நேர்மையாக இருந்தும் ஏன் யாருடைய கண்ணுக்கும் அது தெரிவதில்லை? ஏன் என் உழைப்புக்குரிய பலனை வேறு யாரோ அனுபவிக்கிறார்கள் என்று. நான் சொல்கிறேன் கேள். ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை யார் கண்ணிலும் படாமல் மறைத்து வைப்பதுதான் அந்த பொக்கிஷத்திற்கான உண்மையான பாதுகாப்பு. உன்னுடைய திறமையும் உன்னுடைய உண்மையான குணமும் சாதாரணமானவை அல்ல. அவை விலைமதிக்க முடியாத அரிய வகை மாணிக்கங்கள். தகுதியற்ற மனிதர்களின் கண்களில் அது பட்டால் அவர்கள் அதை சூறையாடி விடுவார்கள் என்பதற்காகவே இத்தனை காலமாக உன் திறமைகளை நான் உலகத்தின் கண்களிலிருந்து மறைத்து வைத்திருந்தேன். ஆனால் இப்போது காலம் மாறிவிட்டது. உனக்கான பாதுகாப்பான அரணை நான் முழுமையாக அமைத்து விட்டேன். இனி உன் திறமைகள் ஒவ்வொன்றாக வெளிப்படும். நீ வேலை செய்யும் இடத்தில், நீ தொழில் செய்யும் இடத்தில், இதுவரை உன்னை தாழ்த்தி பேசியவர்கள் எல்லாம் உன் அபாரமான வளர்ச்சியைக் கண்டு திகைத்து நிற்பார்கள். இவனுக்குள் இவ்வளவு விஷயங்கள் மறைந்திருக்கிறதா என்று உன்னை கேலி செய்த அதே மனிதர்கள் இனி உன்னை புகழ்ந்து பேசுவார்கள். உன் ஆலோசனைகளுக்காக அவர்கள் உன்னை தேடி வரும் காலம் வந்துவிட்டது. பணத்திற்காக நீ பட்ட அவமானங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. நாளைக்கு என்ன செய்வது, இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது என்ற அந்த ஒற்றை கேள்வி உன் பல இரவுகளின் தூக்கத்தை திருடியிருக்கிறது. ஆனால் இன்று நான் உனக்கு ஒரு உறுதியை அளிக்கிறேன். இதுவரை உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான செல்வத்தை யார் தடுத்து நிறுத்தினார்களோ அவர்களே அதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் சூழ்நிலையை நான் உருவாக்குவேன். வறுமை என்ற அந்த இருள் உன்னை விட்டு நிரந்தரமாக விலகும் தருணம் இது.
இத்தனை நாளாக உன் மனதிற்குள் இருந்த ஒரு மிகப்பெரிய கேள்வி, நான் சிவனிடம் முழுமையாக சரணடைந்து விட்டேனே, ஆனாலும் ஏன் எனக்கு அமைதி கிடைக்கவில்லை என்பதுதான். என் குழந்தையே, சரணடைவது என்றால் என்னவென்று உனக்கு தெரியுமா? ஒரு தாய் தன் பச்சிளங்குழந்தையை மார்போடு அணைத்துக் கொண்டு நடக்கும்போது அந்த குழந்தை, நாம் எங்கே போகிறோம், வழியில் பள்ளம் இருக்குமா, முள் இருக்குமா என்றெல்லாம் யோசித்து பயப்படுவதில்லை. தாயின் அரவணைப்பில் எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக தூங்கும். ஏனென்றால் தன் தாய் தன்னை பத்திரமாக கொண்டு சேர்ப்பாள் என்ற முழுமையான நம்பிக்கை அந்த குழந்தைக்கு இருக்கிறது. நீயும் அந்த பிஞ்சு குழந்தைதான். பிரபஞ்சத்தையே ஆளும் நான் உன்னை சுமந்து செல்லும்போது உனக்கு ஏன் இந்த வீண் கவலைகள்? உன் எதிர்காலத்தை பற்றிய அத்தனை திட்டங்களையும் குடும்பத்தை பற்றிய கவலைகளையும் என்னிடம் முழுமையாக ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக புன்னகைத்துக் கொண்டிரு. அதுதான் உண்மையான சரணாகதி. எனக்கான பொறுப்பை நான் மிகச்சரியாகச் செய்வேன். நீ அதைப் பற்றி கவலைப்பட தேவையே இல்லை. உன் குடும்பத்தின் எதிர்காலத்தை நினைத்து நீ படும் பாடு எனக்கு தெரியும். உன் பிள்ளைகளை எப்படி ஆளாக்கப் போகிறோம், அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையுமா என்றெல்லாம் நீ சதா சர்வகாலமும் சிந்தித்து உருகுகிறாய். என் அன்பு குழந்தையே, அவர்கள் உனக்கு மட்டும் பிள்ளைகள் அல்ல, எனக்கும் தான். அவர்களுடைய தலையெழுத்தையும் நல்ல எதிர்காலத்தையும் நான் எப்போதோ என் கைகளால் சிறப்பாக எழுதிவிட்டேன். அவர்கள் கல்வியிலும் வாழ்க்கையிலும் மிகச்சிறந்த நிலையை அடைவார்கள். உன் வம்சமே உன்னை பார்த்து பெருமைப்படும் அளவிற்கு நான் அவர்களை உயர்த்துவேன். இனி வரும் காலங்களில் உனக்கு சில புதிய அறிகுறிகள் தென்படும். யாரும் இல்லாத தனிமையில் நீ இருக்கும்போது உன்னை யாரோ அரவணைப்பது போன்ற ஒரு மென்மையான உணர்வு தோன்றும். நீ மிகவும் சோர்வாக இருக்கும்போது எங்கிருந்தோ ஒரு புதிய உற்சாகம் உனக்குள் ஊற்றெடுக்கும். எதை கண்டாலும் வந்த பயம் நீங்கி ஒரு அசாதாரணமான தைரியம் உன் நெஞ்சில் குடியேறும். இதெல்லாம் ஏதோ மாயை என்று நினைக்காதே. நானே நேரில் வந்து உன் அருகில் அமர்ந்து உனக்கு தரும் ஆசீர்வாதங்களின் அதிர்வலைகள்தான் அவை. நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதற்கான நேரடிச் சாட்சிகள் அவை. உன் வாழ்வில் இதுவரை நீ சந்தித்த அத்தனை ஏமாற்றங்களுக்கும் அத்தனை கண்ணீர் துளிகளுக்கும் சேர்த்து ஒரு மாபெரும் பரிசை நான் தயார் செய்துவிட்டேன். அந்த பரிசு என்னவென்று உனக்கு தெரியுமா? அந்த பரிசு என்னவென்று உனக்கு தெரியுமா? அதுதான் நான் உனக்காக பிரத்யேகமாக உருவாக்கிய உன்னதமான நிம்மதி. இது கடைகளில் கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் வாங்க முடியாத நிம்மதி. இந்த உலகத்தில் எத்தனையோ செல்வந்தர்கள் இரவு முழுவதும் தூக்க மாத்திரைகளை விழுங்கிவிட்டு இந்த நிம்மதிக்காக படுக்கையில் புரண்டு தவிக்கிறார்கள். ஆனால் இன்று முதல் நீ படுக்கையில் சாய்ந்த அடுத்த நொடி எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒரு சிறு குழந்தையைப் போல ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்வாய். உனக்கு வரப்போகும் அந்த நிம்மதியான உறக்கம்தான் நான் உனக்கு தரும் மிகப்பெரிய முதல் பரிசு. நீ விழித்திருக்கும் போதும் சரி, உறங்கும் போதும் சரி, உனக்கான தேவைகளை நான் என் பூதகணங்கள் மூலமாக செய்து முடிப்பேன். இதுவரை நீ நடந்த பாதைகளில் உன்னை பார்த்து முகம் சுளித்தவர்கள், உன்னை ஒதுக்க நினைத்தவர்கள், இனி நீ அதே பாதையில் கம்பீரமாக வரும்போது எழுந்து நின்று உனக்கு வழிவிடுவார்கள். உன்னை யார் என்றே தெரியாத புதிய மனிதர்கள் கூட உன் முகத்தில் வீசும் அந்த தெய்வீக அமைதியை பார்த்து உன்னை மதித்து பேசுவார்கள். இனி உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அசாத்தியமான மந்திர சக்தி வரப்போகிறது. நீ எதை முழுமையாக நம்பி சொல்கிறாயோ அது அப்படியே இந்த பிரபஞ்சத்தில் நடக்கும். அதனால் இனி உன் வாயிலிருந்து உன்னை பற்றியோ மற்றவர்களைப் பற்றியோ எந்த ஒரு எதிர்மறையான நெகட்டிவ் வார்த்தைகளும் வரக்கூடாது. எனக்கு எல்லாம் சுபமாக நடக்கும், நான் சிவனின் பிள்ளை என்ற நேர்மறையான வார்த்தைகள் மட்டுமே உன் உதடுகளில் இருந்து வர வேண்டும். அந்த வார்த்தைகளை உனக்கான வேதமாக மாறி உன் வாழ்க்கையை காக்கும். என் அன்பு குழந்தையே, இனி நீ இந்த உலகத்தில் தனி ஆள் இல்லை. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் பாதம் உன்னோடு சேர்ந்து பதியும். நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சுக்காற்றிலும் என் பஞ்சாட்சரநாதம் கலந்திருக்கும். உனக்கு வரக்கூடிய ஒரு சிறு துயரம் கூட முதலில் என் நெஞ்சில் பட்டு அதன் வீரியம் முற்றிலுமாக அழிந்த பிறகே உன்னை வந்தடையும். அந்த அளவுக்கு நீ என் இதயக்கூட்டிற்குள் பாதுகாப்பாக இருக்கிறாய். இனி உன்னை அச்சுறுத்த எந்த பிரம்மாண்டமான சக்தியாலும் முடியாது. எந்த இருட்டை கண்டு நீ இத்தனை காலம் பயந்து நடுங்கினாயோ, எந்த தனிமையை கண்டு நீ கண்ணீர் வழித்தாயோ, அந்த இருளையே சுக்குநூறாக கிழித்துக்கொண்டு உனக்கான பிரம்மாண்டமான வெளிச்சம் இதோ வந்துவிட்டது. உன் கைகளை திற, உன் மனதை திற. உன் ஈசன் நான். அண்ட சராசரங்களையும் ஆளும் பரம்பொருள் நான். உனக்காக என் முழு ஆசீர்வாதத்தையும் இதோ மழையாக பொழிகிறேன். முழுமையாக நனைந்து கொள். இனி உன் வாழ்நாள் முழுவதும் உன் கண்களில் இருந்து வருவது ஆனந்த கண்ணீராக மட்டுமே இருக்கும். பயத்தை விடு, கவலையை விடு. போய் வா என் செல்லப்பிள்ளையே. உனக்காக நான் உருவாக்கிய அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து இந்த உலகை நீ கம்பீரமாக ஆளும் அந்த அழகை நான் கைலாயத்திலிருந்து ரசித்துப் பார்க்கிறேன். வெற்றி, வெற்றி,
வெற்றி மட்டுமே இனி உன் விதி. என் ஆசீர்வாதம் என்றென்றும் உன்னோடு இருக்கும். நண்பர்களே, இத்தனை நேரம் உங்கள் செவிகளில் ஒலித்தது வெறும் வார்த்தைகள் அல்ல. உங்கள் கர்ம வினைகளை முற்றிலுமாக தீர்த்து உங்களை ஒரு புதிய மனிதனாக மாற்றுவதற்காக எம்பெருமான் ஈசன் நேரில் வந்து கொடுத்த நேரடி அருள்வாக்கு. உங்கள் ஆன்மாவின் ஆழத்தில் இப்போது ஒரு பெரிய அமைதியும் சொல்ல முடியாத ஒரு சிலிர்ப்பும், நெஞ்சை விட்டு ஒரு பெரும் பாரம் இறங்கிய லேசான உணர்வும் ஏற்பட்டிருப்பதை நீங்கள் கட்டாயம் உணர்ந்திருப்பீர்கள். இந்த தெய்வீகமான வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான மாற்றத்தை கொண்டு வரட்டும். சிவன் உங்களை முழுமையாக ஆசீர்வதித்து விட்டார். இனி நடப்பது எல்லாமே உங்களுக்கான நன்மையாகவே இருக்கும். ஆனால் நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தையும் நிம்மதியையும் உங்கள் மனதிற்குள் மட்டும் சுருக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களைப் போலவே வாழ்க்கையில் பல அடிகளை வாங்கி நம்பிக்கையை இழந்து எனக்கு யார் இருக்கிறார்கள் என்று தனிமையில் ஏங்கித் தவிக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு, உங்கள் குடும்பத்தினருக்கு, உங்கள் நண்பர்களுக்கு இந்த காணொளியை உடனே பகிருங்கள். ஷேர். ஒருவருடைய மனக்கவலையை மாற்றி அவர்கள் மனதில் நம்பிக்கையை விதைப்பது ஈசனுக்குச் செய்யும் 1000 பால் அபிஷேகத்திற்கு சமமான புண்ணியத்தை தரும். ஈசனின் இத்தகைய அற்புதச் செய்திகளையும் அருள் வாக்குகளையும் தொடர்ந்து கேட்கவும், உங்கள் வாழ்க்கையில் ஆன்மீகத்தின் ஒளி என்றென்றும் வீசவும் நமது சிவனை போற்றி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே அருகிலிருக்கும் அந்த மணி பெல் சின்னத்தையும் அழுத்திக் கொள்ளுங்கள். அப்போதுதான் சிவனின் அருள்வாக்கு உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். இந்த காணொளியை கேட்ட பிறகு உங்கள் மனதில் ஏற்பட்ட அந்த உணர்வுபூர்வமான மாற்றத்தையும், ஈசனிடம் நீங்கள் வைக்க நினைக்கும் உங்கள் ஆழமான வேண்டுதல்களையும் கீழே உள்ள கருத்துப் பெட்டியில் காமெண்ட்ஸ் மறக்காமல் பதிவிடுங்கள். முழுமையான நம்பிக்கையோடு ஓம் நமசிவாய என்று ஒரு முறை எழுதுங்கள். அந்த ஒற்றை வார்த்தைக்கு உங்கள் வாழ்க்கையின் அத்தனை தடைகளையும் தகர்த்தெறியும் சக்தி உண்டு. எல்லாம் வல்ல ஈசனருளால் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் இன்றோடு நீங்கி உங்கள் வாழ்வில் இன்பம் பெருகட்டும். தென்னாடுடைய சிவனை போற்றி.